வணக்கம். மதுரையில அடிபட்டவனுக்கு மானாமதுரையில போய் துடிச்சுச்சு அப்படின்னு எங்க அப்பத்தா சொல்லும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நேர்மையாளர், தன்னம்பிக்கையாளர், மிக சுத்தம், சுயம் பிரகாசம். அவர பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா, ஒரு சில பேர பத்தி பேசினோம்னா, நம்ம வாய் நாற ஆரம்பிச்சுரும். எவ்வளவு பேஸ்ட் போட்டு விளக்குனாலும். அதனால பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா, இவ்வளவு பேசியிருக்க பிறகு நம்ம ஏதாவது பேசித்தானே ஆகணுங்கிற அந்த இதுவும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவரு ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காரு. எப்படின்னா, அது சொல்ற விஷயம் எப்படின்னா, இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு தெரியுமா? "என்ன செஞ்சான் என் கட்சிக்காரன்? ஏய் வாடா வந்து கை வச்சு பாருடா. வச்சு பாருடா" அப்படிம்பார்ல. அது மாதிரி, "முடிஞ்சா இப்ப கை வச்சு பாரு என் தலைவர் மேல. தமிழ்நாடே கொந்தளிக்கும்" அப்படிம்பாரு. உண்மையிலே தமிழ்நாடு கொந்தளிச்சுச்சாம். ஏன்? அந்த 41 உயிர்கள் பலியான போது தமிழ்நாடு கொந்தளிச்சுச்சு. சரி இவர் தான் ரொம்ப தைரியமானவர்ல. இவர் தான் 9 அடி இருக்கார்ல, பயங்கரமா ஜெய்சாண்டிக்கா இருக்கார்ல. இவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, களத்துல அங்க நின்றுக்கணும். கரூர்ல போய் நின்னுட்டு, "வா முடிஞ்சா கை வச்சு பாரியா" அப்படின்னு அங்க சொல்லியிருக்கணும். அங்க சொல்லல. சரி அங்க தான் சொல்லலன்னா, சரி ஓடி போய் பக்கத்து ஊர்ல இருந்துட்டாவது சொல்லியிருக்கணும். "ஓ முடிஞ்சா கை வச்சு பாரியா. என்ன செஞ்சாரு தலைவரு? 41 உயிர் தானயா? முடிஞ்சா கை வச்சு பாரியா" அப்படின்னு அங்கேயாவது இருந்து சொல்லியிருக்கணும். இல்ல. டக்கு புக்குன்னு நான் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் சென்னைக்கு போனாரு. ஏன்னா சென்னை அதுல இருந்து என்ன ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் வருமா கரூர்ல இருந்து. ஆனா எடுத்தாம்பார் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெல்லிக்கே போயிட்டாரு. 2 பேருக்குமான வித்தியாசம் இது ஒண்ண தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப பெண்ணங்கள் பெடரி தெறிக்க அடிச்சு ஓடிட்டு லத்தி சார்ஜ் பண்ணாங்க, கத்தி சார்ஜ் பண்ணாங்க. நான் என்ன லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. லத்தி சார்ஜ் பண்ணா அந்த 41 பேர் செத்து நூத்துக்கணக்கான பேர் மயங்கி கிடக்குறாங்க, அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் உங்களை உள்ள கொண்டு வச்சு அமுக்கி விட்டுட்டு இன்னொரு 100 150 பேர் 200 பேரை நீங்க கொல்லுங்கப்பா நாங்க பாத்துக்கிட்டு நிக்கிறோம்னு சொல்லுமா காவல்துறை? லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான பேச்சு அப்படிங்கிறீங்க. நீ தைரியமான ஆளு உடனே வந்துட்டு முடிஞ்சா என் கட்சிக்காரன் என்ன செஞ்சான் கைது பண்ணிப்பாரு கைது பண்ணிப்பாருங்கிற மாதிரி பேசுறீங்களே. இது அன்னைக்கு பேசியிருந்தா நீ தைரியமான ஆளு. முதலமைச்சர் பொய்யா சொல்றாரு. முதலமைச்சர் பொய்யா சொல்றாரு. சரி உங்ககிட்ட கேமரா இருந்துச்சுல்ல. உங்ககிட்ட கேமரா இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? செந்தில் பாலாஜி கேமரா கொண்டு வந்துட்டாரு. ஏன் உங்க பஸ்ல இருந்த கேமரா என்னாச்சு? நீங்க தான் ட்ரோன் கொண்டு வந்தீங்களே, உங்க ட்ரோன் என்னாச்சு? சரி அத விட்டுருங்க. உங்களுக்காகத்தான் 2, 3 சேனலே இயங்குதே. அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எது? சேட்டலைட் சேனல் 2, 3 சேனலு. நீங்க ஒண்ணுக்கு போனா போகுது. நீங்க அது இல்ல அத போடல. மத்த விஷயங்கள்லாம் போடுறாங்க. இப்ப அதெல்லாம் போட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன் அவங்க தான் ஜூம் பண்ணி படம் பிடிப்பாங்களா? அத எடுத்துக்க வேண்டியதானே. இவங்க கேமரா கொண்டு வந்து இங்க பண்ணாங்க, அவன் கேமரா கொண்டு வந்து இங்க பண்ணாங்க, அவன் கேமரா கொண்டு வந்து இங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியதானே. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இவர் பேசுறது முழுக்க இதுல இன்னொன்னு வேற சொன்னாரு. 5000 பேர் ஓடி வந்தாங்களாம். ஒரு காலேஜே ஓடி வந்துச்சாம். அதுவும் 5000 பேர் ஓடி வந்தாங்களாம். எதுக்கு? இவர் பெரிய புரட்சியாளர்னா, இந்தியாவே தலைகளை திருப்பி போட்டார் அப்படின்னா. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் யானை வந்தாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும். ஏன்? யானையே பெரும்பாலான பேரு டிஸ்கவரி சேனல்லே பார்த்துட்டு நேர்ல பார்த்தது இல்ல. இன்னும் சொல்றேனே, எங்க ஊர்ல தேவாங்க வந்து அவ்வளவு கூட்டம் கூடும். ஏன்? யானையை கூட பார்த்துடுறோம். பெரும்பாலும் தேவாங்க வந்து டிஸ்கவரி சேனல்ல கூட பார்க்க மாட்டோம். இது வித்தியாசமான ஒரு விலங்கினம் வருதாமேப்பா அப்படின்ட்டு அதை பார்த்தா கூட கூட்டம் கூடிரும். அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அது புரியுது. சின்னம் கொடுத்தா ஓட்டு போடுவான் ரைட்டு. இவர் சொல்றது என்ன 5000 பேர் திரண்டு ஒடியாந்துட்டாங்க. இப்ப நீ கை வச்சு பாரு. 5000 பேர் திரண்டு ஒடியாந்துட்டாங்கன்னா அதுலயும் 3000 பேர் பெண்களாம். 3000 பேருக்கு என்ன நீங்க 3000 பேர் பெண்களை படிக்க வச்சீங்களா? இல்ல 3000 பெண்களுக்கு வந்து பெண்ணியம் சார்ந்த வேற ஏதாவது வகுப்பு எடுத்தீங்களா? இல்ல 3000 பெண்கள் உங்க பின்னாடி வர்றதுக்கு புரட்சிகரமான வேற ஏதாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணலங்க இது வரைக்கும். இவர் பேசுறது முழுக்க பாத்தீங்கன்னா, முழுக்க இவர் வந்து பெரிய ஆளுன்னு காட்டுறாராம். இவருக்கு வீரம் இருக்கு அப்படின்னு காட்டுறாராம். எப்ப? 40 நாள் கழிச்சு. அட நீங்க தான் தைரியமான ஆள். அங்கேயே ஒரு கம்பு எடுத்து டக்கு புக்குன்னு சுத்தணும். வேற பாப்போம் போட்டு பாப்போம். நீ என்ன பெரிய போலீஸ்? நீ என்ன பெரியது? நீ என்ன பெரிய முதலமைச்சர்? அப்படின்னு அங்கேயே நின்று சுத்தி இருக்கலாம். ஒரு படத்துல வடிவேல் பாருங்க வேட்டியை அவுத்துக்கிட்டு சுத்துவாரு. வாடா 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 வாடான்னு வடிவேல் வேட்டி அவுத்துக்கு சுத்துவார் தெரியுமா? டவுசரோட முக்கியமானது. அது மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டப்பு சட்டை அவுத்துக்கிட்டு சுத்தி இருக்கணும். வாடா வாடா வாடான்னு சுத்தி இருந்தா இவர் ஆதவர்ஜுனா ஒரு பெரிய வீரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆதவர்ஜுனா இருக்கிற வரைக்கும் விஜய ஒரு படத்துல இவர் ரஜினி சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு. ஆதவர்ஜுனாங்கிற அந்த வாய்க்கு இது என்னது வாயால வத்ராசி போறதும்பாங்க. அவர் இருக்க வரைக்கும்
விஜயா ஆண்டவனா கூட காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி இடத்துல என்ன ஒரு நீதி இல்லாத பேச்சு, ஒரு நேர்மை இல்லாத பேச்சு, மனசாட்சினா 100% எல்லாத்தையும் கொண்டு வித்த ஒரு பேச்சு. பேசி கூட தொலைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்ப பேசுறது? 40 நாள் வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு வாயில வந்து ஃபெவிகாலை போட்டு ஒட்டி வச்சுட்டு திறக்கவே மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்துட்டு 40 நாள் கழிச்சு வந்து பார் 2026 நாங்க தான் போய் தொலை. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாரு ஓட்டு போடுறான்னா அவன் அனுபவிச்சுட்டு போறான் வாழ்க்கை எல்லாத்தையும். அந்த அளவுக்கா மக்கள் தான் இருக்கான். அந்த 25,000 பேர் உங்களை பார்க்க வந்துட்டானா 25,000 பேர் ஓட்டு போடுவானா? 25,000 2000 ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா யாரோட போட்டி? அதுல இன்னொன்னு வேற சொல்றாங்க. நீங்க அப்பவே எம்ஜிஆர் முடக்க பார்த்தீங்க, அப்பவே ஜெயலலிதா முடக்க பார்த்தீங்க. அட அரசியல் தெரியாத கூமுட்டைகளா, அந்த திமுக 67ல இருந்து ஆட்சியில இருக்கு. கிட்டத்தட்ட 1949ல ஆரம்பிச்ச கட்சி. அந்த கட்சிக்கிட்ட தான் ஒவ்வொரு கட்சியா மோதிக்கிட்டு போகுதே தவிர திமுக யாரு உடையும் மோதல. அப்புறம் அரசியல்ல என்ன பண்ணுவாங்க? ஓட்டு வாங்காம நீங்களாம் ரைட், நாங்கெல்லாம் துண்டை கட்டிக்கிட்டோம்ங்க, நாங்க காவியை போட்டுக்கிட்டோம், ருத்ராட்சம் போட்டோம். காவி ருத்ராட்சம் போட்டவனே பல ஆயிரம் கோடி ரூபாய் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும்? உங்க காலில் விழுந்துட்டு நாங்க நீங்க ஆட்சி பொறுப்பு, விஜய் நீங்க தான் முதலமைச்சர், வாங்க நாங்க பின்னாடி உட்காந்து ஜெயின் ஜெக் போடுறோம்னு சொல்லுவாங்களா? அவங்கவுங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா? சாவுல நீங்க அரசியல் பண்றீங்களா? 41 பேருக்கு நீங்க அரசியல் பண்றப்ப அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி பேசினாரா முதலமைச்சர்? வாடா வாடா உன் ஜோடிக்கு ஏன் இதுக்கு தண்டியா ஜோடி ஓட்டு பார்ப்போமான்னு பேசினாரா? இல்ல. அவரு அவ்வளவு கண்ணியமா பேசிட்டாரு. இவரு பெரிய கண்ணியவான். இவர் பேர் என்ன? அந்த இவரு 9 அடி ஆதவர்ஜுனா. அவர் பெரிய ஹைட்டு ஏன் கேட்குறீங்க? அவர் அளவுக்கெல்லாம் புரட்சி உலகத்துல யாருமே. அதுல வேற பேசியிருக்காரு. நான் வேற இளைஞர்களை புரட்சி பண்ண வச்சுட்டேன்னா. இவர் பெரிய பாரதியாரு, இவர் சீன தேசத்து தலைவன் மாவோ, இவர் பெரிய பெரியாரு, இவர் பெரிய அம்பேத்கர், இவர் பெரிய வெண்ணவெட்டி வெங்காயம், இவர் பெரிய புரட்சி பண்ணி வச்சுட்டாராம். என்ன புரட்சி பண்ணி வச்சுக்கினீங்க? நல்ல லாட்டரிக்காரர் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணது வேணா உங்களுக்குள்ள புரட்சி வேணா இருக்கலாம். மக்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் சார்? இவர் இப்படி ஒரு பக்கம் அவன் பேசிட்டார். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், 2026ல் நாங்கள் எதில் வருவோம்? அதை விட்டேன் பாருங்க. எதில் வருவோம்? அதில் தான் தேர்தலில் தான் 2026ல் அவங்க முதலமைச்சராக வந்தே ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு படத்தில் நம்ம சினிமாவை தான் எழுத்து தொலைய வேண்டியிருக்கு. நம்ம பாலாஜி சக்திவேல் படம். அதில் அவர் சொல்லுவார், டே என்னடா அப்படி கனவு கண்டுக்கிட்டு இருக்க? அவன் வந்து சினிமா நடிகனாக வரப்போறவன். என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைங்க சினிமாவில் நடிச்சு அப்புறம் ஹீரோவாகி அப்புறம் அப்படின்பாரு. அப்புறம் பெரிய ஆளாகி அப்புறம் என்னடா சிஎம் ஆகணுமா அப்படின்னு கேட்பாரு. ஸ்ட்ரைட்டா பிஎம் அப்படிம்பாரு. ஆகிறதா ஆகுறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க எந்த தேர்தலையும் நிக்கல, உங்க தலைவர் நிக்கல, தம்பியும் சொல்லப்படாது. ஆதவர்ஜுனாவுக்கு நம்ம வயசு இருக்கும். ஆள் ஜெய்சாண்டிக்கு 9 இருக்காரு. அதனால இவருக்கும் நம்ம வயசு இருக்குன்னு வச்சுக்கல, சொல்லிடக்கூடாது. மீசையை வலிச்சதுனால வயசு கம்மின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ இவரும் தேர்தலில் நிக்கலாம்னு முயற்சி பண்ணாரு. திமுக விரட்டி விட்டாங்க, விசிக விரட்டி விட்டாங்க. இவர் எப்போ விரட்ட போறாரு அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்களும் தேர்தல் நிக்கல. ஏன் சும்மா ஆசைப்படுறீங்க? இவ்வளவுலாம் கம்மி ஆசைப்படுறது. முதலமைச்சர் ஒரு மாநிலத்தோட கண்ட்ரோல் உள்ளவர். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியா மோடிக்கு போட்டின்னு அறிவிச்சிடலாம். ஆமா, அதுக்கு நாள் இருக்கு, அதுக்காக யோசிப்பாங்க போல இருக்கு. நான் 4 வருஷம் இருக்கு, 4 வருஷம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க போல இருக்கு. அதையாவது நீங்க அறிவிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரம்ப் இடத்தை நீங்க நிறைவேற்றிடலாம். இப்போ சாங்க அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப 2026ல் அமெரிக்க ஜனாதிபதினு ஒரு அடிச்சு விடுங்க. யாரு கேட்க போறா? தேர்தலையும் நிக்கல, எதுலையும் நிக்கல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஊர்ல என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு ஆள் இருக்கான். ஆள் எப்படிப்பட்ட ஆள்னா, 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலங்க, ஸ்பீக்கர்ல உட்காந்துக்குவான், ஒரு டீயை வாங்கிக்கிட்டு அவன் பேச்ச யாரும் கேட்க மாட்டான். ஆனா அவன் என்ன நினைப்பான்னா, நம்மளால தான் டீ கடையே ஓடுதுன்னு நினைப்பான். அப்படி உட்காந்து டீ ஆத்திக்க வேண்டியது. வயசு என்ன? வயசு 40. ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாம விட மாட்டேனா, அடுத்த கலெக்டர் நான் தான் அப்படின்பா. ஆனா அவன் 1வது கூட போகல. நீ ஐஏஎஸ் போறது தப்பு இல்லடா, 1வது போகணும், 2வது போகணும், 3வது 12வது வரைக்கும் போகணும்டா, அப்புறம் டிகிரி படிக்கணும்டா. இதெல்லாம் இருந்தா தாண்டா. எதுக்கு இவ்வளவு நீளமா இழுக்கிற? IAS 3 எழுத்து அப்படின்பா. இப்ப அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? ஊருக்குள்ள என்ன சொல்லணும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் கூட எந்த மக்கள் சேவை செய்யாம, எந்தவித மக்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்காம,
பின்னாடி ஒரு 5 பேர் படத்தை போட்டுக்கிட்டு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஒரு சின்ன பொறுப்புக்கெல்லாம் ஆசைப்படாம, இது ஆதவர்ஜுனா சார் 9 அடி, நீங்க என்ன பண்றீங்க, நேரடியா வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு நீங்க உங்க தலைவரை போட்டி போட சொல்லுங்க. அது பெரிய அளவுக்கு பேசும். அது கண்டம், அகண்ட கண்டம், அது பெரிய கண்டம். அதனால நீங்க அதுக்கு கூட முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். வாய் இருக்கு, உங்க வாய் பேசுறதுக்கு என்ன எதா இருக்கு? எவ்வளவோ கத்தெல்லாம் நடக்குது. நன்றி, வணக்கம்.